பிஜேபி என்ற பூச்சாண்டியை காமித்து கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்கன்னு நான் கேட்கிறேன். நாங்க மதவாத கட்சியே கிடையாது. நான் ஓபிஎஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலைங்க. ஒரு மகிழ்ச்சியான தருணம், எல்லோரும் வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். ஆக நாம் மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு எல்லாரும் ஒன்றாக இருந்தது தான் திராவிடம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் என்ற வார்த்தை மறைக்கப்பட்டு திராவிடத்தை கொண்டு வந்ததே திமுக தமிழுக்கு இழைக்கும் அநீதி என்று நான் சொல்வேன். தமிழ் என்ற வார்த்தை ஏனென்றால் திராவிட நாடுகளை சார்ந்த தெலுங்கு, ஆந்திரா, கன்னடா அந்த வார்த்தையை பயன்படுத்துவதில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதான் திராவிடம்னு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழின் தொன்மையை மறைப்பதற்கும் தமிழ் என்ற வார்த்தையை மறைப்பதற்கும் திராவிடம் என்ற வார்த்தையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆக தமிழுக்கு அநீதி இழைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற திராவிட மாநிலம் என்று சொல்லுகின்ற மாநிலத்தில் கூட தெலுங்கு தேசம், கன்னட தேசம் என்று தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க திராவிட நாடு என்று சொல்லி தமிழின் தொன்மையை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாமே அரசியலுக்கான அப்பட்ட நாடகம். அது மட்டும் இல்லை, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு யுகாதி வாழ்த்து தெரிவிக்கிறதுல கூட பிரிவினை ஏற்படுத்துகிறார் என்பது மிக மிக வேதனையான ஒன்று. வட இந்தியாவும் சார்ந்தவர்களும் நமக்கு யுகாதி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அந்த வாழ்த்து தெரிவிக்கிறதுல கூட ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி ஹிந்தியை பற்றி சொல்லி, ஆக இது தமிழனின் பண்பாடு கிடையாது. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தமிழின் அடையாளத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். அதே மாதிரி கீழடியில் முதலில் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கியதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். ஆக கீழடியில் அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்குனா நாங்கள் அழுத்தம் கொடுத்ததுனால அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதே மாதிரி சாகித்ய அகாடமியை பற்றியும் ஞானபீட விருதை பற்றியும் ஒருதலை பட்சமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு தமிழர்களுக்கு கிடைத்த உடனேயே அது தனியார் நிறுவனமா அரசாங்க நிறுவனமா என்று பாராமல் உடனே அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது நாங்கள் அழுத்தம் கொடுத்து தான் நாங்கள் போராடி தான் பெற்றோம் என்று சொல்வது. ஆக நீங்கள் போராடி யூபி அரசாங்கத்தில் நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே தமிழுக்கு எந்த மரியாதையும் உங்களால் கொண்டு வர முடியவில்லை, தமிழர்களுக்கும் எந்த மரியாதையும் கொண்டு வர முடியவில்லை. அதனால் இன்றைய காலகட்டத்தில் அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஹிந்தி எழுத்தை அழிக்கப் போகிறேன் என்று ஒரு சகோதரர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்ததற்கு எனது அஞ்சலி. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய தேசத்தில் கடைசி ஆயுதமாக ஹிந்தியை எடுத்து மறுபடியும் மக்களின் அடிப்படை தேவைகளை கண்டு கொள்ளாமல் உணர்வுபூர்வமாக இந்த தேர்தலை எடுத்து செல்ல இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உண்மையான மதச்சார்பற்றவர்கள் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். அதனால் இன்றைய எல்லாவற்றிலுமே குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் என்பதும் முதலமைச்சர் சொல்கிறார். 2 மேடை, ஒன்று திராவிட மேடை, ஒன்று டெல்லி மேடை, எதில் ஏறுகிறீர்கள் என்று கேட்கிறார். நீங்கள் டெல்லியில் மேடையில் இதே பாஜக கூட நீங்கள் டெல்லி மேடையில் ஏறினவங்க தான். ஆக 2 மேடையும் நம் தமிழ்நாட்டுக்கு வேணும். நம்ம தமிழ்நாட்டு மேடையில் ஏறி மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டும். ஆனால் மறுபடியும் மொழியாக இருந்தாலும் சரி, மேடையாக இருந்தாலும் சரி, மாநிலமாக இருந்தாலும் சரி, பிரித்து நீங்கள் வைக்கிற மேடை இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கை ஏற்றி உங்கள் மேடை சரிஞ்சிரும் போல இருக்குது. இந்திய கூட்டணி என்ற மேடை சரிஞ்சிரும் போல இருக்குது. ஆனால் நாங்கள் மிதமாக சரியான கூட்டணி அமைத்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அளவிற்கு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். மக்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா விளாத்திக்குளம் ஒன்றே போதும் எவ்வளவு கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு. அதனால் நிச்சயமாக மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்குகிறார்கள் என்பது எனது கருத்து. இப்போ என்னப்பா ஒரு டெல்லிக்கு போனாலே குழப்பம்னு ஏன்பா எடுக்கிறீங்க? அவர் ஒரு பயணம் செய்கிறார், அவ்வளவுதான். ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் பார்க்கறதுக்கு டெல்லி போனால் அது குழப்பம். ஆனால் 6 தொகுதி வாங்கின கம்யூனிஸ்ட் 5 தொகுதி அழுத்தம் கொடுத்து 5 தொகுதி வாங்க வச்சிருவாங்க. 6 தொகுதி வாங்கின மதிமுக 5 தொகுதி கொடுத்து அழுத்தம். ஆனால் அழுத்தமே இல்லையா, எந்த குழப்பமும் இல்லையா. ஏன்னா பிஜேபி என்ற பூச்சாண்டியை காமித்து நீங்கள் அடிமைத்தனமாக இடங்களை குறைத்து வாங்கிவிட்டு
அதில் வந்து நாங்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலைன்ட்டு இதெல்லாம் பிஜேபிக்காக இடத்துங்களை குறைச்சிக்கிறாங்களாம். ஆக அடிமை கூட்டணி இல்லை உதயசூரியனில் தான் நிற்கணும்னு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதனால் அடிமை கூட்டணினா இந்தி கூட்டணி தான். அவர்கள் மற்றவர்களின் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அவங்க சீட்டுகளை பறித்து விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிஜேபியும் காண்பித்து தான் உங்களோட சீட் ஷேரிங்கை பிஜேபியை காண்பித்து தான் நடத்த வேண்டியிருக்குது திமுக அணி என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை போய் பார்த்தாங்க? கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்கன்னு நான் கேட்குறேன். அதனால் தேசிய கட்சி, மாநில கட்சி, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டு வந்தாங்க. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுடைய மேடையில் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஆக நிர்வாக ரீதியாக, நட்பு ரீதியாக பயணம் செய்வதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் விவாதத்துக்குலாம் நான் வரலைங்க. நாங்கள் சுமூகமாக போய் கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது நான் இதில் ஒன்றை நான் மறுக்கிறேங்க. சில பேர் சில வார்த்தைகளை பெண்களுக்கு எதிராக பேசினால் நிச்சயமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம், அது கண்டனத்திற்குரியது. ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு. ஒரு வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் ஒரு கொலைக்கு கண்டனம் தெரிவிச்சிங்களான்னு நான் கேட்குறேன். ஒரு பெண் குழந்தை கொலையுண்டு அங்கே கிடக்கிறாள். எல்லாம் அப்படி சொல்லலாமா வேணாமான்னு மெதுவாக நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஆக பெண்ணினமே கொலையுண்டு கிடக்கிறது, பெண்ணினமே பாதுகாப்பு இல்லாமல் கிடைக்கிறது. அதுக்கு எல்லாரும் குரல் கொடுக்கல. ஆக இதுதான், இந்த மாறுபாடு தான் வேண்டான்னு நான் சொல்கிறேன். ஆக உயிர் போவது அதை பற்றி கவலைப்படாமல் அரசியலுக்கு ஒரு வார்த்தையை வைத்து மட்டும் கண்டனம் செலுத்தி கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையே போயிடுச்சே. ஆக பெண்களுக்கான வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் பெண்களுக்கான வாழ்க்கைக்கு கண்டனம் தெரிவிக்கலைன்றதான் எனது ஆதங்கம். பொங்கி 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 கண்டனம் வருது. ஆனால் அங்கே ஒரு பெண் +2 மாணவி கொலையுண்டு இருக்கிறாள். இந்த ஆட்சியின் அவலத்தை யாராவது பேசுனீங்களா? வைகோவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், உடனே பேசுனீங்களா? மெதுவாக அப்படியே. ஆனால் அதே இது ஒரு வார்த்தை தவறாக வந்து விட்டது. வார்த்தை தவறாக வந்தது தவறு தான். ஆனால் அதுக்கு காண்பிக்கின்ற கண்டனத்தை உடனே செல்வ பிறந்தக அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாராம். நான் கேட்குறேன், ஒரு குழந்தை கொலையுன்றிருக்கு, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா நீங்கள்? அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. இங்கே மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு. அங்கே ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. சிலிண்டரை தூக்கி தலையில் வச்சுட்டு போராடிட்டு இருக்காரு. சிலிண்டரை தலையில் தூக்கி வச்சுன்னா இன்றைக்கி சிலிண்டர் உள்நாட்டு உற்பத்தி 73% அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கி ஹர்மூஸ் மூலமாக நம்ம கப்பலில் மட்டும் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். சிதம்பரம் அதில் வேறு விட்டது 8 நாளைக்கு தானே கேஸ்ன்னு. அதுக்கப்புறம் மோடி ஏற்பாடு பண்ணுவார். நீங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையில் எப்படி வெளியுறவு கொள்கையை வச்சுருந்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியல. அதனால் தமிழக அரசியல் எங்கோ போய்கொண்டு இருக்கிறது. எனக்கு முதலமைச்சர் கூட ஒரு வாழ்த்து தெரிவிக்கும் போது அதுலேயும் உடனே ஒரு மொழி வேற்றுமை கொண்டு வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு வேற்றுமை விதைத்து தமிழர்களின் அடையாளத்தை இவர்கள் தொலைக்கிறார்கள். தமிழனின் அடையாளம் அது இல்லை. தமிழினின் அடையாளம் வந்தாரை வாழ வைப்பது, எல்லோரையும் வாழ்த்துவது. ஆனால் தமிழன் சுயநலக்காரனே கிடையாது. ஆனால் இவங்க தமிழின் அடையாளத்தையே திராவிடம் என்று மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். நாங்கள் இப்போ அதான் ஃபைனலைஸ் பண்ணுறோம். இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணிடுறோம். அதுதான் போகணும். நான் அதுக்குள்ளே நீங்களாம் கூப்பிட்டீங்க, நான் அவ்வளோதான். இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணி நாளைக்கு தலைவர்கிட்ட கொடுத்துட்றோம். அப்புறம் தலைவர் எப்போ வெளியிடணும்னு சொல்கிறாரு அப்போ வெளியிடுவோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் டிராஃப்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஃபைனல் இப்போ கமலாலயத்தில் பண்ண போகிறோம். எல்லா செக்டாருக்கும், குறிப்பாக மகளிர், விவசாயம். நான் ஓபிஎஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலைங்க. ஏன்னா எனக்கு அவரை பார்க்கவே பாவமாக இருக்குது. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அங்கே போய் இப்போ இன்டர்வியூவில் போய் உட்காந்துக்கிட்டு அது அம்மாவோட கொள்கையை அப்படியே சரண அடைஞ்சு அவங்க அதெல்லாம் எனக்கு அவர்னால எனக்கு அதை பற்றி பதில் சொல்ல விருப்பம் இல்லை என்பது எனக்கு கருத்து.
இல்லை எங்கே முறைகேடு நடந்தாலும் அது தீவிர விசாரிக்கப்பட வேண்டும். அது அவர் எந்த மதவாத கட்சி எங்கே பார்த்தாரோம்? இல்லை எந்த மதவாத கட்சின்னு சொன்னால் பரவாயில்ல, ஏன்னா நாங்கள் மதவாத கட்சியே கிடையாது. நாங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறோம். அப்படி மதவாதம்னு ஒரு திமுகவை சொல்கிறாரா? ஏன்னா அவங்க தான் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறாங்க. அல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நாங்கள் இணையாக தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பது எனது கருத்து. நன்றி தம்பிங்க.